youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists, and they start attacking everyone. And you people file contempt petition because High Court is not taking up the matter of as if there are already parasites in society who attack you people, you attack the system, and you want to join hands with them. குருகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே எத்தனையோ கட்சிகள் பார்த்துருப்போம். இன்றைக்கி காக்ரோச்சுக்குன்னு ஒரு கட்சி உருவாயிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி உருவாயிருக்கு. அந்த காக்ரோச்லாம் வேறு யாரும் இல்லை, நாம் தான் அந்த காக்ரோச். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி இளைஞர்கள்லாம் வந்துட்டு சமூக வலைதளத்தில் இருக்காங்க. அதாவது கரப்பாம்பூச்சி மாதிரி சமூக வலைதளத்தில் இருக்காங்க. ஒரு ஆர்டிஐ போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கட்சியானது தொடங்குது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடங்குனதோட பாரதிய ஜனதா கட்சியோட அந்த பிஜேபியோட இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து 8 மில்லியன் தான் இருக்கும். இந்த கட்சியோட வெப்சைட் தொடங்கின கொஞ்ச நேரத்துலேயே அந்த 8 மில்லியன் தாண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 மில்லியன் தாண்டி போயிட்டுருக்கு அதோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் மட்டுமே. இதை சும்மா அப்படியே விடலை. இதில் வந்துட்டு அவங்க மிஷன் வச்சுருக்காங்க, மேனிஃபெஸ்டோ இருக்குது. ரெண்டாவது, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் சேர்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டியில் ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து இன்னொருத்தவங்களோட உந்துதலையோ இல்லை நீங்களாவோ வேலை வெட்டிக்கு போகாமல், அதாவது அரசாங்கத்தோட அந்த அலட்சியத்தின் காரணமாக நீங்கள் வேலை வெட்டி போகாத ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் இணையலாம். இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஒரு 11 மணி நேரத்துக்கு அதிகமாக நீங்கள் இணையத்தில் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கட்சியில் இணையலாம். தொடர்ந்து நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தான கேள்விகளை எழுப்பி தொடர்ந்து இதை பற்றி பேசிட்டே இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் இன்னும் பேசணும் அப்படின்னா இந்த கட்சியில் நீங்கள் இணையலாம். இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் அதில் இருக்குது. அதோட இவங்க கொடுத்துருக்க அந்த மேனிஃபெஸ்டோலாம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து, இன்றைக்கும் பார்க்குறோம், இந்த நீதிபதிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நீதிபதி ஓய்வு பெற்றதுக்கப்புறம் சில இடங்களில் ஆளுநராக நியமிக்கப்படுவாங்க, ராஜ்யசபா மூலமாக எம்பி ஆவாங்க, நிறைய பொறுப்புகளுக்கு போவாங்க. இது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க நீதிபதியாகி ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னா, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் இருக்கலாம், அதுக்கப்புறம் அரசு வேலைகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி சொல்லியிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதுக்கு இந்த எம்பியோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும். அதை கொடுத்தா தான் கொடுக்க முடியும், அதை கொடுக்காமலே கொடுக்கலாம், ஆனால் அதை கொடுத்தா தான் கொடுக்க முடியும்னு ஒரு சப்பை கட்டுறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50% இடஒதுக்கீடுங்கிறத கொடுக்குறோம். இதை வந்து விரிவாக்கம், அதாவது இந்த எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து விரிவாக்கம் பண்ணாமலே இது அப்படியே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தெரியும்ல, இந்த எஸ்ஐஆரில் வந்து நிறைய பேரோட பேர்கள் வந்து நீக்கப்பட்டுருச்சு. இது மாதிரி ஒருத்தரோட ஒரு ஆள் இருக்கார், ஆனாலும் அவருடைய பேர் அங்கே விடுபட்டிருக்கு, அவர் பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீக்கிய அந்த அதிகாரியை வந்து பணி நீக்கம் செஞ்சுருவோம். அவருக்கு அந்த ஊப்பான்றது மிகப்பெரிய ஒரு கொடுமையான சட்டம், அது பயங்கரவாத ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்கள வந்து கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு குடிமகனோட அந்த வாக்குரிமை பறிப்பதுங்கிறது பயங்கரவாத செயல் தான். ஸோ அதனால் அந்த தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த அதானி அம்பானி மீடியாக்கள், குறிப்பாக இந்த அவங்க சொல்லிக்கதான் சொல்கிறேன், கோடி மீடியா வந்து தடை செய்வோம், அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து தவறான போலியான விஷயங்களை பரப்பக்கூடியவர்களை வந்து தடை செஞ்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 5ஆவதாக ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இங்கே பார்த்துருக்கோம்ல, சில பேர் வந்து கட்சியிலேருந்து கட்சி தாவி மினிஸ்டர் போஸ்டிங்காக வெயிட் பண்ணுவாங்க, மினிஸ்டர் போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும், நிறைய இடங்கள் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அது மாதிரி ஒரு கட்சி சார்பாக போட்டிக்கிட்டு அவங்க வந்து விலகிட்டாங்க, இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்னா அவங்க 20 வருஷத்துக்கு எந்த ஒரு போட்டி, அதாவது எலெக்ஷனில் பங்கு பெற முடியாத ஒரு தடையும், தொடர்ந்து அவங்க எந்த ஒரு அரசு அதிகார பதவியிலையும் வைக்க முடியாத மாதிரியான ஒரு தடையும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு 5 மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு விஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு வாங்கியிருந்தாங்க. அது பற்றியான கேள்விகளோடு, இந்த மாதிரி நாங்கள் வந்து மக்களோட பணத்தை வந்து வாங்க மாட்டோம், என்ன பண்ணுங்கிறத சொல்லாமல் இருக்க மாட்டோம், இதை வந்து ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் மக்களோட வரி பணத்தில் அரசாங்கத்தோட செலவில், அதாவது மக்களோட வரி பணம் அரசாங்கத்தோட செலவு ரெண்டுமே ஒன்று தான். இந்த செலவுகளில் டாவோஸ் நகரை போய் சுற்றி பார்க்க மாட்டோம், ஏன்னா இப்போ வந்து ஐயா மோடி அவர்கள் போயிருந்தாங்க, அதனால் இந்த இது செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு, ஊழலை மறைக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க விஷனில் வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் கூடுதலாக வந்துட்டு ஜீரோ ஸ்பான்சர் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்டியை வந்து தொடங்கினவங்க வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர், ஒரு 30 வயசு உள்ள பத்திரிகையாளர் தான் தொடங்கியிருக்காங்க. எந்த நோக்கத்தில் தொடங்கினாங்கன்னு தெரியல, ஆனால் இது வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு ட்ரெண்டிங் ஆகி போயிட்டுருக்கு. நன்றி.